எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தீங்களாமா? இந்த நேரத்துல உங்க மூத்த பொண்ணு ராஜகுமாரியும் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். பாவம், அந்த பொண்ணுக்கு தான் குடுப்பனை இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல என் பொண்ணு ராஜகுமாரி இல்லாம பண்ணிட்டியே. அவ மட்டும் உயிரோட இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? Many happy returns of the day, my dear. Thank you. என்ன கைலாஷ், வாசல்ல பூக்களாலேயே கோலம் போட்டது உங்க வேலை தானா? சீக்கிரமே என் பொண்டாட்டியாக போற உனக்கு புதுவிதமா பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல நினைச்சேன். நீலாம்பரி, பூக்களை போல மென்மையான உனக்கு அந்த பூக்களை வாழ்த்து சொன்னா எப்படி இருக்கும்? அதான் பூக்களாலேயே ஹாப்பி பர்த்டே நீலாம்பரி. சோ பூக்களால வாழ்த்து, கையில பொக்கே. எப்படி பிடிச்சிருக்கா உனக்கு? வாவ், என்னமோ வைக்கப்படுற நீ. இரு, உன்னை அப்படியே என் செல்போன்ல படம் பிடிச்சி ஸ்கிரீன் சேவர்ல சேவ் பண்ணிக்கிறேன். ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். டேய், கூட பிறந்த தங்கச்சி பையனாச்சேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு லிமிட்டை தாண்டி போற. இறங்கி வாடா. வாடா. எப்படா காசிக்கு வந்த? இப்ப கேளுங்க எப்ப வந்தேன்னு. நீலாம்பரியை கட்டிக்க போற முறை மாப்பிள்ளனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு காசிக்கு வந்தீங்களா? நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுங்க மாமா, என்ன அர்த்தம்? தங்கச்சி மகன் தானே உங்களுக்கு ரொம்ப இலக்காரம் தான். இருக்கட்டும். நீலாம்பரி கழுத்துல தாலி கட்டிட்டு உங்களுக்கு மருமகனான அடுத்த நிமிஷமே ஏன் வேலையை நான் காட்டுறேன். என்ன பண்ணுவ கைலாஷ்? சொல்லு, என்ன பண்ணுவ? ஐயோ, இதெல்லாம் சும்மா உண்மை நினைச்சிட்டியா? நீலாம்பரி, நான் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக, பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணுங்கிறதுக்காக எவ்வளவு ஆசையா காசிக்கு வந்த தெரியுமா? அவசரமா வழக்கம் அவரை இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து கை வலிக்க கோலம் போட்டு, இதோ நீ கையில வச்சிருக்கிய பொக்கே, இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக கையில எந்திக்கிட்டு எவ்வளவு நேரமா தேவடி காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? நான் போய் கோவப்படுவேனா? சும்மா. மாமா, நீங்க காசிக்கு வரத என்கிட்ட சொல்லிட்டு வந்தாலும் சொல்லாம வந்திருந்தாலும் என் நீலாம்பரி எங்க போனாலும் நானும் அங்க வருவேங்கிறது உங்களுக்கே தெரியல மாமா. இல்ல, நீலாம்பரி கிட்ட சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா சொல்லுங்க. டே, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? முணுக்குன்னு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு அடுத்த நிமிஷமே முட்டி போட்டு கீழே விழுந்துருவேன். அத்தா, எனக்கும் நீலாம்பரிக்கும் எப்ப இப்படி கல்யாண விருந்து போட போறீங்க? கைலாஷ், சாப்பிடும்போது கூட இதே பேச்சு தானா? பேசாம சாப்பிடுங்க. நீ சைலண்டா சாப்பிடு. அத்தா, மாமா தான் என் ஃபீலிங்ஸ் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அசால்ட்டா இருக்காரு. நீங்களும் அப்படியே இருந்தா எப்படி அத்தா? எனக்கும் நீலாம்பரிக்கும் எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறாருன்னு மாமா கிட்ட கேட்டு சொல்லுங்க அத்தா. ஆமாமா, கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிருங்க. இல்ல இதுக்கும் கைலாஷ் மாமா கொடி தூக்கிற போறாரு. டேய், சாப்பிடும்போது என்ன பேச்சு? என்ன மாமா புரியாம பேசுறீங்க? எங்க கல்யாண பேச்சுதான். கைலாஷ், அமைதியா சாப்பிடு கைலாஷ். அத்த சொல்லுங்க அத்த. ஆமாங்க, இவங்க 2 பேருக்கும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். பாவங்க கைலாஷ், இத்தனை வருஷமா நீலாம்பரிக்காக தவமா கிடக்குறான். நாம வேற சின்ன பிள்ளையில இருந்து இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம்னு சொல்லியே வளர்த்துட்டோம்.
இனிமேலும் இவங்களை காக்க வைக்க வேண்டாங்க. காசில இருந்து மும்பைக்கு போனதும் உடனே ஒரு நல்ல நாளா பார்த்து இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாங்க. என்னங்க, நான் கேட்டதுக்கு ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க? நீலாம்பரி கல்யாணத்தை பத்தி நாம முடிவு பண்ண முடியாது. என்னமாம்மா சொல்றீங்க? நீலாம்பரியோட அப்பா அம்மா நீங்க, அப்புறம் எதுக்கு இவள எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத பத்தி முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க? கைலாஷ், கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எப்படி பேசாம இருக்கிறது? நம்ம கல்யாணத்தை பத்தி இவரால முடிவெடுக்க முடியாதுங்கிறாரு. அப்புறம் யார்தான் முடிவெடுப்பாங்களா? என் குருஜி காசிநாதர் தான் முடிவெடுப்பார். இந்த விஷயத்தை பத்தி நாளைக்கே குருநாதர்கிட்ட பேசி ஒரு நல்ல நாளை குறிச்சிடுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சதாசிவா, சார் ஜஸ்ட் மினிட். இந்த சீட் காலியா இருக்கு. சார் இது பாண்டியனோட சீட்டு. அவர் டீ குடிக்க போயிருக்கார். டீ குடிக்க போயிருக்காரா? எல்லா ஸ்டாஃப்க்கும் டேபிளுக்கே டீ வருது, அப்புறம் எதுக்கு வெளில டீ குடிக்க போயிருக்காரு? என்ன சதாசிவம், ஆபீஸ் கம்ப்யூட்டர்ல சீட் விளையாடிட்டு இருக்காங்க? சார் அது வந்து சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் அவர் எப்பவுமே இப்படித்தான் சார். அடிக்கடி வெளியே போய் என்னென்னமோ பண்ணிட்டு வராரு. இங்கே வந்தால் ஒன்றும் வேலையே செய்யறதில்ல. எப்போ பாருங்க ஷீட் ஆடிக்கிட்டே இருப்பார் சார். நாங்கள் ஏதாவது கேட்டாக்க நான் மாப்பிள்ளை முதலாளி பவர் பாண்டியன் அது இதுன்னு மிரட்டுறார் சார். அப்படி சொல்லி மிரட்டுறாரா? டேய், இந்த பவர் பாண்டியன் எங்க வந்தாலும் ராஜ மரியாதை தான். நேத்து விழாவில் பார்த்தல, மாலையே போடாதீங்கன்னா பட்டு 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 மாலையை போடுறானுங்க. சால்வே போத்தாதீங்கன்னா பிசுக்கு 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 சால்வே போத்துறானுங்க. காலில் விழாதீங்கன்னா பொத்து 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 காலில் விழுறாங்க. அதனாலதான் தாஸ், இனிமே இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு இருக்கேன். டேய், அப்புறம் மச்சான் இருக்காரு, அப்புறம் பேசு. சின்ன மச்சான் தான், சின்ன மச்சான், மொட்டை மச்சான். சமாளிக்கணுமே. மச்சான் எப்போ வந்தீங்க? பாத்தீங்களா மச்சான், நாட்டுல அநியாய அக்கிரமங்கள் ரொம்ப ஜாஸ்தியா நடந்துட்டு இருக்கு மச்சான். பொம்பளை பிள்ளைகள் வெளியே நடமாடவே முடியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம குரூப் ஆப் கம்பெனிக்கு ஒரு சாரிட்டி ஒண்ணு ரெடி பண்ணி அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கலை ஒண்ணு கத்து கொடுக்கணும் மச்சான். எனக்கு தெரிஞ்ச கராத்தே மாஸ்டர் ஒருத்தர். இந்த கராத்தே மாஸ்டர், சரக்கு மாஸ்டர்லாம் அப்புறம் பேசுவோம். இது என்ன மச்சான்? இது சீட் விளையாட்டு இல்ல, இது ஒரு ஸ்கில் கேம். விளையாட விளையாட மூளை நல்ல பேலன்ஸ். வெக்கமா இல்ல? ஆபீஸ் வேலைக்கு கம்ப்யூட்டர் இன்டர்நெட் வாங்கி கொடுத்தா சீட்டு விளையாட்டு இருக்க? கேவலம். அது ஒரு 10 நிமிஷம் தான். போத குறைய உங்க தங்கச்சி வேற காலையிலே முறைச்சிட்டாளா, ராசி இல்லாம போச்சு. 200 ரூபா காலி. அந்த வெக்ஸில தான் இங்க வா மச்சான், இங்க வா மச்சான். குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? இல்ல மச்சான், வெளியே போய் ஒரு டீ சாப்பிடலாம்னு தான் போனேன். இந்த கேம்ல ஒரு 200 ரூபீஸ் லாஸ் ஆகி போச்சு. அதனாலதான் ஒரு பேக் லைட்டா. வெளியே போ மச்சான், வெளியே போ. மச்சான் எல்லாரும் பாக்குறாங்க, நான் ரொம்ப நெருங்கிய உறவுக்காரன்னு சொல்லியிருக்கேன். என்னோட பிரஸ்டீஜ் என்ன வருது? வாய மூடு. பிரஸ்டீஜா? உறவுக்காரங்கிற ஒரே காரணத்துக்கு அவர் வேலை போட்டு கொடுத்தா நீ அடிக்கிற கூத்துக்கு அளவே இல்லாம போச்சுல்ல? சொன்ன வேலையை செய்யாம குடிச்சிட்டு வரது உனக்கு வேலையா போச்சுல்ல? உன்னை எங்கேயே விட்டு வச்சா இங்க இருக்கிற அத்தனை பேரும் கெடுத்துருவேன். கிளம்பு. மச்சான், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க, இனிமே அப்படி செய்ய மாட்டேன். ஏய், வாய மூடு. நீ எத்தனை தடவை நீ மன்னிப்பு கேட்டாச்சு, அத்தனை தடவை நான் விட்டு கொடுத்தாச்சு. உறவுக்காரங்களை கூட உத்தியோகத்தில் வச்சு கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அது எவ்வளவு கரெக்டா போச்சு. உன்னை இதுக்கு மேலே இங்க வச்சிருந்தா சரியா வராது. நீ கிளம்பு, புறப்படு. மச்சான், உங்களுக்கு உபத்திரமா இருக்கேன்னு மட்டும் எந்த சூழ்நிலையிலும் நினைச்சிடாதீங்க மச்சான். எங்க அக்கா 2 பேரையும் உங்க 2 பேருக்கும் கட்டி கொடுக்கும் போது எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, உங்க அக்கா 2 பேர் கண்ணுல இருந்தும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வந்துடக்கூடாதுடான்னு. அந்த ஒரே வார்த்தைக்காகத்தான் நான் எல்லா அவமானங்களையும்
சரி விடுங்க மச்சான், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். விடுங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல. விடுங்க, போங்க, வேலையை பார்க்குறேன். நீ மச்சான் முதல்ல மச்சான் வெளிய மச்சான் மச்சான் மச்சான். நான் உங்களுக்கு கொஞ்சம் டிக்டேட் பண்ணோம். கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருங்க. ஓகே சார். பெரிய மச்சான், என் நிலைமையை பாத்தீங்களா? சின்ன மச்சான் என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாரு மச்சான். இதெல்லாம் தப்புன்னு அவர்கிட்ட சொல்லுங்க மச்சான். தம்பி, நம்ம குடும்பத்து பேரே கெடுத்துருவோம் போல. வேலை பார்க்க வேண்டிய நேரத்தில் குடிச்சிட்டு வர வேண்டியது, சொன்ன வேலையை செய்யாம கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் சீட்டுன்னு விளையாட வேண்டியது, யாராவது இப்படிலாம் ஏன் செய்யற அப்படின்னு கேட்டா நம்ம மாப்பிள்ளை முதலாளி அவங்களை மிரட்ட வேண்டியது. எவ்வளவு நாளைக்கு தான் இதெல்லாம் பொறுத்துக்க முடியும்? என்ன தூக்கி வெளில போட்டுடலாம். தம்பி சொல்லிட்டாருல, வெளியில போ. பெரிய மச்சான், நீங்களே இப்படி சொன்னா நான் எங்க போவேன்? எனக்கு யார தெரியும் மச்சான்? என்னால என்ன பண்ண முடியும்? தயவு செய்து இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க மச்சான். இனிமே தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் மச்சான். உன்னை நம்பவே முடியாது. உன் குடும்ப நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு தான் இது வரைக்கும் உன்னை ஆபீஸ்ல வேலைக்கு வச்சிருக்கோம். இனிமேலையும் வேலையில நீ நீடிச்சா இந்த ஆபீஸோட புனிதத்தையே நீ கெடுத்துருவேன். ஐயோ மச்சான், எனக்கு புத்தி வந்துருச்சு மச்சான், எனக்கு புத்தி வந்துருச்சு. இனிமே பாருங்க, உங்க கால்ல கிடக்க செருப்பு மாதிரி நான் உழைக்கிறேன் மச்சான், உழைக்கிறேன் மச்சான். இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க மச்சான். இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன் மச்சான். டேய் எந்திரா. என்ன மன்னிச்சு நீங்க வேலைக்கு சேர்த்துக்கணும்னு சொன்னாதான் நான் எந்திரிப்பேன் மச்சான். எந்திரே. ஓகே மச்சான், நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க மச்சான், என்ன மன்னிச்சிட்டீங்க. உங்களுக்கு உயர்ந்த உள்ளம் மச்சான், உயர்ந்த உள்ளம். உங்க மனசு பால் மாதிரி மச்சான். என்ன பால் அப்பப்போ பொங்கும், ஆனா அடங்கிரும் மச்சான், அடங்கிரும். என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க? மச்சான் நீங்க என்ன வேலையை விட்டு போடான்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனாலும் பெரிய மச்சான் விட்டு கொடுத்தாரா? பாத்தீங்களா, மன்னிச்சுட்டாருல்ல. நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு ஒரு பழமொழி உண்டு இல்ல, அதுதான் இது. பெரிய மச்சான், நீங்க உருவத்துல மட்டும் உயர்ந்தவர் இல்ல, உள்ளத்தாலும் உயர்ந்தவருங்க. நிரூபிச்சிட்டீங்க மச்சான், நிரூபிச்சிட்டீங்க. சரி சரி விடுங்க, எல்லாத்தையும் மறந்துட்டேன். நடந்தது நடந்ததா இருக்கட்டும். நான் போய் என் வேலையை போய் பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க இருந்த எல்லாரையும் கெடுத்துட்ட. போவலிய மச்சான், இப்ப தானே மன்னிச்சிங்க. வாய மூடு. மறுபடியும் மறுபடியும் உன்னை மன்னிச்சு வேலையில வச்சுக்கிறதுக்கு எங்களை என்ன நினைச்ச? போவலிய மச்சான், மச்சான் உறவுக்காரங்க முறையில கடைசி ஒரு தடவை மன்னிச்சிருங்க மச்சான். அந்த உறவெல்லாம் வீட்டோட வச்சுக்கோ. ஆபீஸுக்கு இனி நீ வர வேண்டாம். அந்த உறவெல்லாம் வீட்டோட வச்சுக்கோ. ஆபீஸுக்கு இனி நீ வர வேண்டாம். உனக்கு மாசம் எவ்வளவு செலவாகுதோ நாங்க அழுது தொலைறோம். அதுக்கு மேலேயும் வாலாட்டின அப்புறம் நான் நானாவே இருக்க மாட்டேன். போயிருந்தேன் மச்சான், இதெல்லாம் நியாயமா மச்சான்? நான் இங்க வேலை பார்க்கும் போதே என் பொண்டாட்டி கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. வேலையெல்லாம் இல்லாம வீட்டுல உட்காந்து வெட்டிச்சோறு சாப்பிட்டோம்னா கேவலமா மதிப்பா மச்சான், தூக்கி போட்டு மிதிப்பா. இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க மச்சான். மனுஷனுக்கு ஒரு தடவை தான் சொல்லுவாங்க. மச்சான், வெளியே போனா எனக்கு மரியாதை இருக்காது மச்சான். மரியாதை கொஞ்சம் கூட. நான் சொன்னதான் போடா. மச்சான், இந்த தடவை நீங்க என்ன மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் என் பொண்டாட்டி பேச குடிச்சு செத்துருவோம் மச்சான். சத்தியமா செத்துருவோம் மச்சான், சத்தியமா செத்துருவோம். நாங்க உயிரை விட்டுறோம் மச்சான், எங்களுக்கு உயிரே வேணாம் மச்சான். அண்ணா, இவன் அறிவு கெடுத்து நம்ம வெளில போய் ஏதாவது செஞ்சு வச்சான்னா நம்ம குடும்பம் வாழ்ந்தான் போகும். கடைசி தடவை அவனை மன்னிச்சு விடலான்னு. ஏய் பாண்டியா மச்சான், மறுபடியும் பவர் பாண்டியா அது இதுன்னு ஏதாவது பேசிக்கிட்டு தெரிஞ்ச ஃபியூஸை பிடிக்கி போட்டுருவேன். போய் ஒழுங்கா வேலையை பாரு. தம்பி, அந்த பேங்க் மேனேஜர் பார்க்க போனேன். சொல்லு. இந்த பவர் பாண்டியனோட பவர் புரியாம பேசுறீங்கல்ல, புரிய வைக்கிறேன். குருஜி, ஒரு விஷயத்தை பத்தி பேசலான்னு தான் நாங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்திருக்கோம். நம்ம கல்யாணத்தை பத்தி தான்.
என் பொண்ணு நீலாம்பரிக்கும் என் தங்கச்சி பையன் கைலாஷ்க்கும் திருமணத்தை எப்ப நடத்தலான்னு கேட்க தானே வந்திருக்க. இத கேட்க நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். சொல்லு ராஜகோபால், நான் என்ன சொல்லணும்? இவங்க கல்யாணத்தை எப்ப பண்ணலான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் குருஜி. அத பத்தி பேசுறதுக்கான நேரம் இன்னும் வரலையேப்பா. குருஜி, நீங்க என்ன சொல்றீங்க? கைலாஷ் அவசரப்படுறான். நீங்க அவசரப்படுறதுனால நான் முடிவெடுத்துட முடியுமா? அதுக்கான நேரம் இப்ப வரல. என்ன நினைச்சிட்டு இருக்காரு அந்த சாமியார்? நாம மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உத்தரவு தரத்துக்கு அவர் யார்? இது நாம டிசைட் பண்ண வேண்டிய விஷயம், புரியுதா? இப்பவே நம்ம மும்பை கிளம்பி போறோம். நல்ல நாள் பாக்குறோம், மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இல்ல கைலாஷ், குருஜியோட உத்தரவு இல்லாம என்னால எதையும் ஒத்துக்க முடியாது. என்ன பெரிய குருஜி? இந்த காசில இருக்கிற ஆயிரக்கணக்கான சுவாமிஜிங்க மாதிரி அவரும் ஆஃப்டர் ஆல் ஒரு சுவாமிஜி தானே. அவரை போய் ஏன் உச்சத்துல வச்சு கொண்டாடுறீங்க? சாரி கைலாஷ், உனக்கு வேணா அவர் பெரும் சாமியாரா தெரியலாம். எனக்கும் எங்க அப்பா அம்மாக்கும் அவர் வெறும் குருஜி மட்டும் இல்ல, கண் கண்ட தெய்வம் கூட. அவரை கேட்காம, அவரோட உத்தரவு இல்லாம நாங்க எந்த காரியமும் செஞ்சதும் இல்ல, இனிமே செய்ய போறதும் இல்ல.